கெட் ரெடி வித் மீ ஃபார் ஹாஸ்பிட்டல். தீப சொருவிட்டு சிக்கு பிடிச்ச மண்டையோட தான் நிக்கிறேன். இன்னைக்கு ஏர் வாஷ் டே, அதனால மண்டை ஃபுல்லா எண்ணெய் வச்சுட்டு இந்த மாமாத்தோட ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் போட்டு ஏர் வாஷ் பண்ணிக்கிறேன். ஆல்கதா கூலா இல்ல, இந்த மாதிரி கூலா ட்ரெஸ் பண்ணிட்டு கூலா இருப்போம்னு பார்த்தா கூழ் உளுந்த கிளவி மாதிரி தான் இருக்கேன். எப்பவும் போல மாய்ஸ்சரைசர், லிப்ஸ்டிக், ஐலைனர், ஸ்பின்ஸ், பிபி டேக் இதெல்லாம் போட்டு ஒரு குட்டியா மேக்கப் போட்டுக்கிறேன். ஹாஸ்பிட்டலுக்கு கூட மேக்கப்பா? அதுல தான் நம்ம ஸ்பெஷலிஸ்ட். லென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணா கம்ஃபர்டபுளா இருக்காது, அதனால கண்ணாடியவே நல்லா சொல்யூஷன் போட்டு தொடச்சு யூஸ் பண்ணிக்கிறேன். ஆனா எப்படி போட்டாலும் அது மங்கள் பிடிச்ச மங்குஸ்தான் மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் தான் போறேன், அதனால பேக்ல நல்லா பெட்ஷீட், வாட்டர் பாட்டில், சார்ஜர் இந்த மாதிரி தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த 23 வருஷத்துல ஒரு பெரிய அப்கிரேட் நடந்திருக்குதுங்க. அதான் பாரம்பரியமான கட்டப்பையை தூக்கி போட்டு நாங்க பேகுக்கு மாறிட்டோம்ல. இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. நானும் ஐஸ்வர்யா தனியா 3 பேரும் தான் பிளட் எடுத்து போலாம்னு நினைச்சோம். ஆனா பிளட் இன்னைக்கு ரெடி ஆகாது, நாளைக்கு வாங்க அப்படின்ட்டாங்க. போன் பண்ணியே கேட்டுக்கலாமான்னாங்க. அவ்வளவு மூலம் தான் நான் எப்படி இருக்கேன். இப்போ பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனை நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணிட்டு அப்படியே நாங்க ஊர் சுத்த ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கிளம்பி போய் சொதப்புறதுலாம் சகஜம் தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.